ஒரு நாள் எனது வேலை காரணமா திருச்சி செல்ல வேண்டியிருந்தது. திருச்சிக்கு பஸ் டிக்கெட் புக் செஞ்சு பேருந்திற்காக காத்திருந்தேன். நிறைய கதைகள் பேருந்துகளில் நடப்பது போன்று அமைஞ்சிருக்கும். தனியா போறதால என் மனசுக்குள்ள நானே பேசிக்கிட்டு இருந்தேன். சி, எனக்கு அப்படி ஒன்னும் அமையாது. உனக்கெல்லாம் அப்படி ஒண்ணு அமைய வாய்ப்பே இல்லடா. ஒருவேளை அப்படி அமைஞ்சா கனவுல கூட அப்படி நடக்காது. போடா, போய் பஸ்ல ஏறி சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்கோன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டே பஸ்ல ஏறினேன். பஸ் உள்ள பார்த்தா எல்லாரும் கணவன் மனைவி ஜோடியா இருந்தாங்க. சில வயசானவங்களும் ஜோடியா அமர்ந்திருந்தாங்க. என் மனசுல, அங்க பாருடா, வயசானவங்க கூட ஜோடியா தான் இருக்கிறாங்க. நீ ஏன்டா ஒண்டி கட்டையா தனியா இந்த பஸ்ல ஏறுற? எங்கேயாவது போய் தூக்குல தொங்கிடுன்னு என்ன நானே திட்டிக்கிட்டு கடைசியில ஜன்னல் ஓரமா ஒரு சீட்ல அமர்ந்தேன். கடைசி சீட்ல நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன். மத்த எல்லா சீட்லயும் ஜோடியா தான் இருக்கிறாங்க. பஸ் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு இளம்பெண் குழந்தையோட பேருந்த நிறுத்த கையசைச்சா. பேருந்து நின்று அவளை ஏற்றி புறப்பட்டது. அவ இருக்கைகளை பார்த்து கடைசியில என் அருகில வந்து நின்றா. தம்பி, என் குழந்தைக்கு பஸ்ல வந்தா வாமிட் பண்ற பழக்கம் இருக்கு. ஜன்னல் ஓரத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க எழுந்து இந்த பக்கம் வர முடியுமாப்பான்னு மென்மையா கேட்டா. சரி, கதைக்கு போலாம். நானும் சரின்னு இருக்கையை விட்டு எழுந்தேன். அவ ஜன்னல் ஓரம் குழந்தையோட அமர்ந்தா. அவ கொஞ்சம் குண்டா இருப்பதால சீட்ல பாதி இடத்த அவளே ஆக்கிரமிச்சுக்கிட்டா. மீதி உள்ள இடத்துல நான் கொஞ்சம் குறுகி அமர்ந்துகிட்டேன். அவ, எங்க தம்பி போகணும்? நான் திருச்சி போகணும்க்கா. அவ, திருச்சியா? நானும் திருச்சி தான் போகணும். ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு வர? பக்கத்துல வாப்பா, அக்கா ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். நான், பரவாயில்லக்கா. அவள், அட வாப்பான்னு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா. நான் இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்தேன். ஐயோ, நான் திருச்சி போற வரைக்கும் இதுவே போதும்னு தோணுச்சு. நான் சற்று வித்தியாசமானவன், அதுதான் எனக்கு பிடிக்கும். பஸ் ஆடி அசையும் போதெல்லாம் கைப்பட்டுச்சு. அதுக்குள்ள அவளின் குழந்தை அழத் தொடங்குச்சு. அந்த காட்சிய என்னால பார்க்காம இருக்க முடியவே இல்ல. ஆனா அத அவ பாத்துட்டா, அசிங்கமாயிடுமேன்னு ஓரக்கண்ணாலேயே ரசிச்சபடி வந்தேன். என் மனசுக்குள்ள, ஏண்டா இவ உன்னை தப்பா நினைக்கிறதுல உனக்கு பொண்ணு கொடுக்காம போக போறாங்களா? இல்ல உனக்கு வரவேண்டிய பல கோடி ரூபாய் நஷ்டமாக போகுதா? ஒரு மண்ணும் கிடையாது. நீ யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. இந்த வாய்ப்பை விட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுன்னு தலைய முழுசா அவன் பக்கம் திருப்பி அவளை பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல டீ சாப்பிட பஸ் நின்னுச்சு. இறங்கி டீ சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அவ என் பக்கத்துல வந்து, தம்பி, குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்பா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு குழந்தைய கொடுத்துட்டு போனா. அதுக்குள்ள அவளுக்கு ஒரு டீ சொல்லிட்டு குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். அவ வந்து சரி குழந்தைய கொடுப்பான்னு கேட்டா. இருங்கக்கா, டீ சாப்பிட்டு போலான்னு சொன்னேன். இல்ல பரவாயில்லப்பான்னு சொன்னா. டீ சொல்லிட்டேங்க்கா, குடிச்சிட்டு போலான்னு சொல்லும் போதே கடைக்காரரு டீ போட்டு கொடுத்தாரு. சரின்னு வாங்கிட்டு ஒரு ஓரமா நின்னு டீ குடிச்சுன்னு இருந்தோம். அவ, ஏன்டா அப்படி பார்த்த என்ன? எனக்கு அவ அப்படி கேட்டதும் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சாரிக்கா, ஏதோ தெரியாம பார்த்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சேன். அவ, ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? நான் தலைய கீழே குனிஞ்சுக்கினேன். பார்த்திருக்கேன், ஆனா இவ்ளோ பெருசு இல்ல. அவ, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தவனுக்கு தெரியறது கூட என் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. நான், என்னக்கா சொல்றீங்க? அவ, சொல்றாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. பஸ் கிளம்புது, வா போலான்னு பஸ் உள்ள ஏறினேன். அவ அப்படி சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இவ என்ன சொல்ல வரானே தெரியலேன்னு குழப்பத்தோடயே பஸ்ல ஏறி அவ பக்கத்துல உட்கார்ந்தேன். அவ, என்னப்பா, விட்டா மடி மேல ஏறி உட்கார்ந்துடுவ போல. நான், இல்லக்கா, கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரலான்னு தான். அவ, சரி சரின்னு தலைய ஜன்னல் பக்கமா திருப்பனா. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ எதுவுமே சொல்லாம ஜன்னலுக்கு வெளியவே பாத்துக்கினே வந்தா. எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அதுக்குள்ள
கண்டக்டர் வந்து எல்லாரும் ஏறியாச்சான்னு எல்லா சீட்டையும் பார்த்தாரு. அவ கொஞ்சம் நவுந்து உட்கார்ந்தா. என் மனசுக்குள்ள ஆஹா, யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறா போல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அவசரப்படாத, பஸ் கிளம்பட்டும்னு காத்திருந்தேன். பஸ்ஸும் கிளம்பிச்சு. இப்ப கைய கட்டுன மாதிரி உட்கார்ந்து அவகிட்ட இருந்த எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஆஹா, வந்துடுச்சுடா கிரீன் சிக்னல்னு அவன் பக்கம் திரும்பினேன். அவ சிரிச்சுக்குனே வந்தா. நான் டக்குன்னு இந்த பக்கம் வரையான்னு கேட்டேன். அவ இருன்னு குழந்தைய பார்த்தா. நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. குழந்தைய தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தா. நான் ஜன்னல் பக்கம் போயிட்டேன். யாராவது பார்க்க போறாங்கடான்னு சொன்னா. சுத்தி பாரு, எல்லாருமே ஜோடிதான். கடைசியில திருச்சியில இறங்கி அவ போன் நம்பர் கேட்டா. நான் கல்யாணம் ஆனவடா. என் புருஷன் ஒரு சந்தேக பேர்வழி. வீட்டுக்கு போனா நான் போன் வச்சுக்கவே மாட்டேன். உன் நம்பரை கொடு. நான் மறுபடியும் சென்னை டு திருச்சி வந்தா உனக்கு கண்டிப்பா சொல்றேன். நாம சந்திக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைய தோள் மேல போட்டுக்கின்னு நடந்து போனா. அவ போய் ஆட்டோல ஏறி எனக்கு டாட்டா காட்டிட்டு போனா. என் வாழ்க்கையில கூட இப்படி நடக்குமான்னு ஆச்சரியப்பட்டுக்கின்னு என்னோட வேலைய பார்க்க போயிட்டேன். நன்றி.